ஹலோ காய்ஸ், சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுந்து, கடலைப்பருப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம டிஷ்ஷோட ஹீரோவான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் அண்ட் புளி சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் துவையல் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம் அண்ட் கருவேப்பிலை போட்டு தாளிச்சா சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.